ஆனால் நேற்று ஒரு செய்தியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பதட்டமாயிருச்சு. என்ன அப்படின்னா 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் இது வரைக்கும். அதாவது 2024 ஆரம்பத்திலேருந்து இப்போ வந்து கடைசி வரைக்கும் மொத்தம் 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் ஆயிருக்கு. மொத்தம் தயாரிப்பாளர் சைட்லேருந்து ஆயிருக்குது. ஆனால் ரிட்டர்ன் கேட்டிங்கன்னா 300 கோடி தான் ஆயிருக்கு தான். அதாவது ரிட்டர்ன், அதாவது 700 கோடி கிட்ட அவங்களால வந்து சம்பாதிக்க முடியாமல் லாஸ் ஆனது மட்டும் 700 கோடி அப்படின்னா எனக்கு இப்போ தான் சந்தேகம் வருது. ஏப்பா அந்த ஆவேசம்னு ஒரு படம் சூப்பராக போச்சு, 6 ஜீவிதம் அத்தனை அவார்டு வாங்குச்சு, பிரேமலு படம் பார்த்தோம் எல்லாரையும் கொண்டாட வச்சுச்சு, மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தோம், இது போக அந்த என்னது குருவாயூரில் அம்பல நடையில் ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக வசூல் அப்படிலாம் சொன்னாங்க. பட் இத்தனை வந்துமே வந்து மலையாள சினிமாவில் வசூல் ஆகலைன்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம எடுத்துக்காட்டுக்கு பேசுகிறோம், இப்போ வந்து தமிழ் சினிமாவில் எழுத்தாளர்கள் தனியாக கிடையாதுப்பா, இயக்குநர்கள் தான் எழுத்தாளராக இருக்காங்க. அதனால சில இடங்களில் வந்து வசனங்கள் சரியாக இல்லை, ஸ்க்ரீன் பிளே சரியாக இல்லை, ஒரு படத்தை ஒரு நேர்கோட்டில் கொண்டு போகாமல் அப்படி இப்படி பிரிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் மலையாள சினிமாவில் பாருங்கள், எழுத்தாளர் தனியாக இருக்காங்க, அவங்க சொல்கிறது தான் அவங்க வந்து டைலாக்காக வருது, அதனால தான் படங்கள் இவ்வளோ சூப்பராக வருதுன்ற மாதிரி சொல்லவும் செய்கிறோம், தமிழில் கொண்டாடவும் செய்கிறோம். ஏகப்பட்ட படங்கள் இப்போ தலைவன்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது என்னப்பா அப்படி எழுதியிருக்கீங்க, சூப்பராக எழுதிங்க, ஒவ்வொரு கேரக்டருக்கும் சூப்பராக வந்து இது கொடுத்துருக்கீங்கன்ற அளவுக்கு அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த மலையாள சினிமாவில் வசூல் ரீதியாக பார்க்கும்போது அது தமிழ் சினிமாவே பரவாயில்ல போலேன்ற மாதிரி தான் இருக்குது.